24 செப்டம்பர், அதாவது 23ஆம் தேதி நைட்லேருந்தே நடக்குது. யூஎன்ல எல்லாம் கதறிட்டு கிடக்குறாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்களான்னு பார்த்தா இப்போ தான் இவங்க ஜெகஜோதியாக பற்றிக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு இருதரப்புலையும். ரஷ்யா மொத்தம் 152 ட்ரோன்களை உக்ரைனுக்குள்ளே ஏவி விட்டுருக்காங்க 24 செப்டம்பர். இன்னைக்கு வரக்கூடிய தகவல். இதுல 26 ட்ரோன்கள் 7 பகுதிகளில் தாக்குதல் பண்ணியிருக்கு. 7 பகுதியில் இழப்புகள் இருக்கு. 2 பகுதிகளில் ட்ரோனோட உதிரி பாகங்கள்னால இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எத்தனை ட்ரோன்கள் வந்தாலும் இதே டெம்ப்ளேட் தான் இவங்க கிட்ட இருக்கு. முதல்ல ட்ரோன் கணக்கே கரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கு. ஸோ ரஷ்யா இது போல உக்ரைனில் அட்டாக் பண்ணும்போது இதே 24 செப்டம்பர் உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள, அதுவும் 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவோட காஸ்ப்ரோமோட பெட்ரோகெமிக்கல் பிளான்ட் மேலே தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இருதரப்புலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. பஸ்க்ரோஸ்தோஸ்தான் பேர் கொஞ்சம் கட்டால. ஸோ அந்த பகுதி தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளை தொடர்ந்து தாக்குதல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இருதரப்புலையும் இழப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னம்னா, களத்தில் ரஷ்ய தரப்பு வந்து 2 வில்லேஜை கேப்சர் பண்ணிட்டாங்க. இதை சொல்றது யாரு? உக்ரைனோட லிங்க் இருக்கக்கூடிய ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் ராணுவத்தோடையும் சரி, உக்ரைனோட கவர்மெண்ட்டோடையும் சரி தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் டீப் ஸ்டேட். இதை நம்ம ரெகுலராக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா டின்ப்ரோ பெட்ரோவஸ்கில் 2 பகுதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சார், டின்ப்ரோ பெட்ரோவஸ்க், சாப்ரோசியா, இந்த 2 பகுதியிலையும் ஹெவியாக சண்டை நடந்துட்டு இருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம் நம்ம சேனல்ல. ஸோ இப்போ இவங்களே கன்ஃபார்ம் பண்றாங்க, டின்ப்ரோ பெட்ரோவஸ்கோட நோவோமிக்கலேவ்கா அந்த பகுதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அடுத்தது ஜாப்ரோசியாவோட நோவோ இவனெவ்கா, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பகுதிகள். இது 2 பேரலாக இருக்கக்கூடிய பகுதி. என்னதான் வேற வேற ஒப்லாஸ்டா இருந்தாலும் நீங்க மேப்ல பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஜாப்ரோசியா முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஆர்க் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஜாப்ரோசியாவை எடுக்க முடியும், அட் த சேம் டைம் மேலே ஒரு அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ இது போல உக்ரைனோட டிஃபென்ஸ் லைனை கொலாப்ஸ் பண்றதுக்காக அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, இந்த 2 பகுதிகள் மட்டும் பிடிக்கல, அது போக 3 செட்டில்மெண்ட்ல அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க ரஷ்யா. அப்படிங்கிற ரஷ்யான்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க எனிமின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 பகுதிகளை ரஷ்யா அட்வான்ஸ் ஆயிட்டு இருக்கிறதா இதே டீப் ஸ்டேட் தரப்புலேருந்து வந்திருக்கு. கலிஷ்னிவ்கா, தெருனோவே, அப்புறம் நோவோ இவனிவ்கா. ஸோ அதை தாண்டி வந்து பண்ண ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறிட்டு இருக்காங்க. இது டீப் ஸ்டேட்டோட அனாலிசிஸ் 24 செப்டம்பர் அடிப்படையில் வரக்கூடிய தகவல்கள். இதை வச்சு பார்க்கும்போது ரஷ்யா தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உக்ரைன் அதை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது முழுசா தடுக்க முடியல. ரஷ்யாவோட அஃபென்சிவ் ஆப்ரேஷனை தடுக்கிறதுக்கு உக்ரைனால முடியல. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னாரு, ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு, கவுண்டர் அஃபென்சிவ் நடந்துட்டு இருக்குன்றாரு. அது எங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தெரியல. மேபி உங்களோட யூனிவர்ஸ்ல, நான் பேரலல் யூனிவர்ஸ்ல கூட இருக்கலாம், உங்களோட யூனிவர்ஸ்ல நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது நீங்க ரியல் யூனிவர்ஸ்ல எங்கேயாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இது களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ரஷ்யா அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, இப்போ அதிகப்படியான ட்ரோன்கள் யூஸ் பண்ணுறாங்க, ட்ரோன்களோட கண்ட்ரோல் வந்திருக்கு அப்படிங்கிற பல விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. வெயிட்டிங் ட்ரோன்ஸ், இது போல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதில் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கவுட் அப்படிங்கிறது போல பார்த்தீங்கன்னாலே ஒரு ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா வட்டம் அடிச்சா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள். இப்போ இது போல ட்ரோன்கள்லாம் லைட்டாக இருக்கணும், ரொம்ப வேகமாக செயல்படணும், விலையும் குறைச்சலா இருக்கணும், நம்பகத்தன்மையாகவும் இருக்கணும். ஸோ இது போல ஒரு ட்ரோன் தான் இது. எங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் கை கொடுக்குது. லோக்கல்லே மாடிஃபை தான். இந்த லோக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதிகமாக செஞ்சு கொடுத்தாராங்க. இந்த கார்போர்ட் அட்டை இதெல்லாம் கொடுத்தோம்னா இன்ஜினு இது போல முக்கியமான விஷயம் மட்டும் வாங்கிட்டா, இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வாங்கிட்டா, இந்த ஃப்ரேம் ஒர்க் இதெல்லாம் வந்து பண்ணி ஈஸியாக செஞ்சு கொடுத்தாராங்க. வேணுங்கிற மாதிரி ரகரகமாக அடிச்சு தள்ளிடுறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதோட ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கவுட் ட்ரோன்ஸ், அது எஃபிவி ட்ரோன்ஸ்ங்கிறது சூசைட் ட்ரோன், காமிகாசி ட்ரோன்கள்லாம் சூசைட் ட்ரோன்ஸ், போய் ஒரு இடத்துல அழிவுகளை ஏற்படுத்துறது. எஃபிவி ட்ரோன்ஸுங்கிறது களத்தில் வந்து பண்ணால் ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு, அதில் அழிவுகளை ஏற்படுத்துறதுக்கு. ஸோ அடுத்த ரிகானிசான் ட்ரோன்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், ஹெவியாக பறந்துக்கிட்டு இருக்கும். இப்போ ஸ்கவுட் ட்ரோன்ஸுங்கும் போது இந்த அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க, எஃபிவி ட்ரோனோட கொஞ்சம் அடுத்த ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது போல் ஸ்கவுட்டுங்கிறது பண்ணால் அந்த இடத்துல என்ன நடக்குன்னு உளவு வேலைகளை மட்டும் பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, காசு, சீப்பு, ரிலே அதெல்லாம் விட இந்த மாதிரியான ட்ரோன்களில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. இன்கேஸ் இந்த ட்ரோன்களை எதிரியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு, அந்த இடத்துல நம்மளோட இல்லை டெஸ்ட்ராய் ஆகும்போது எதிரியோட நிலைக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னாலும், எதிரி இதை கேப்சர் பண்ணாலும் இதில் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அவங்களால எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு புதுவிதமான கம்யூனிகேஷன், சேட்டலைட் கம்யூனிகேஷன் அதெல்லாம் செய்யும்போது இல்லை சிப்ஸு இது போல் பல விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு டிவைஸை யூஸ் பண்ணாங்க கம்யூனிகேஷனுக்காக.
ஸோ இதனால அந்த கம்யூனிகேஷன் சப்ரஸ் பண்ண முடியாது, ரெண்டாவது கேபிள்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கனால எதிரியோட கட்டுப்பாடு கையில் கிடைச்சாலும் இதுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாதுங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகப்படியாக எங்களுக்கு கை கொடுக்குது, நாங்கள் ஸ்கவுட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த உளவு வேலையை பார்க்கறதுக்கு நாங்கள் இது யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஸ்டான்டினிஃப்கா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் அதிகப்படியான சூசைட் ரோபாட்ஸ், கிரவுண்ட் பேஸ்டு ரோபாட்ஸ். ஸோ இந்த ரோபாட்ஸ் நம்ம பார்க்குறோம். இது போல் வந்து பண்ண பல இடங்களில் நம்ம ரஷ்யா யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இது உக்ரைனும் பயன்படுத்துகிறாங்க இது போல் ட்ரோன்கள். இது சூசைட் ட்ரோன்கள், கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உளவு வேலையை பார்க்கறதுக்கு கிரவுண்டு பேஸ்டு ட்ரோன், அந்த ரோபோஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இது போல் ஒரு இடத்துல ஆயுதங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வேற. இது வந்து குட்டி கார் மாதிரி, இந்த குழந்தைங்க விளையாடுற பொம்மை இருக்கு இல்லையா, டேங்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொம்மையாட்ட விளையாடுற பொம்மை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காமிகாசி ட்ரோன் மாதிரி, எப்படி FPV ட்ரோன்களோ அது போல் இந்த ட்ரோன்கள் இதுலேயும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளில் வந்துருச்சு. ஸோ இந்த ட்ரோன்கள்லாம் போய் ஒரு இடத்துல நின்று அந்த இடத்துல எதிரி இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வைக்கிறாங்க. நார்மலாக போய் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா வெடிச்சிச்சு அப்படிங்கிறது போலாம் இல்லாமல் ஃபுல் கண்ட்ரோல்டாக வந்து பண்ணி இந்த ட்ரோன்ஸையும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு. சில இடங்கள்லாம் போய் சிக்கிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதுக்கெல்லாம் நிறைய மாடிஃபிகேஷன் வந்துருக்கு. இந்த புல் வயல் இதெல்லாம் போச்சுன்னா சிக்கிக்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போலாம் வந்து பார்த்தா அதுலேயே அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு. பல வகையான டெவலப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்ஸை பேஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாபா யாகா ட்ரோன் அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்போம். உக்ரைன் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பாபா யாகா ட்ரோனை உக்ரைன் பயன்படுத்துகிறாங்க. பல இடங்கள்ல அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வீரர்களை வந்து பார்த்தீங்கன்னா காயமடைஞ்ச வீரர்களை எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஹெவி வெயிட் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பாபா யாகா ட்ரோன்களோட ஒரு காப்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன். இப்போ சைலோட இருக்குல்ல இந்த ட்ரோன். ஸோ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா இதில் அதிகப்படியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எடுத்துகிட்டு போகுது. பாபா யாகா ட்ரோன்கிறது ஹெவி ட்ரோன்கள் அப்படிங்கும்போது முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் குண்டுகள், இந்த ஃபேப் ரக குண்டுகள் மாதிரிலாம் டெலிவரி பண்ணுற மாதிரிலாம் ட்ரோன்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது போல் குண்டுகளை இது போல் பாம்பர் ட்ரோன்கள் எடுத்துகிட்டு போகுது. இந்த பாபா யாகா ட்ரோன் பாம்பர் ட்ரோன்கள். ஸோ இந்த பாம்பர் ட்ரோன்களில் வெயிட் அதிகமாக எடுத்துகிட்டு போனால் 12 கிலோகிராம் எடை இருக்கக்கூடிய குண்டுகள்லாம் கொண்டு போய் போட்டுட்ருக்கு. ஸோ அப்படி போடும்போது துல்லியமாக அந்த பகுதியில் போடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத செக் பண்ணி வெரிஃபை பண்ணி இது போல் ட்ரோன்கள் போடும். ஸோ களத்தில் ஃப்ரண்ட் லைனில் உயிர் சேதங்கள் காயமடையக்கூடிய விகிதம் ரொம்ப அதிகரிச்சுட்டு இருக்கு. ட்ரோன்களோட பயன்பாடு என்ஹான்ஸ்மெண்ட்டுங்கிறது தினந்தோறும் இன்க்ரீஸ் ஆகிட்டே. ஸோ களத்தில் என்ஹான்ஸ்மெண்ட் டெவலப்மெண்ட் இருதரப்படி தாக்கிக்கிறாங்க. ரஷ்யா முன்னேறிட்டே இருக்கிறாங்க. லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் உக்ரைனுக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போலாம் 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கிறது நார்மலாக ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. இப்போது இதே போல் சபட்டாஜ் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கான வேலைகள் ரஷ்யாக்குள்ளேயே நடந்துகிட்டு இருக்கு. இது போல் சபட்டாஜ் ஆக்டிவிட்டி தான் பெரும் சிக்கல் எல்லா நாடுகளுக்கும். டைரக்டாக சிவிலியன்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப்லாம் சொல்லிட்டு ரஷ்யாவோட விமானங்கள் டீப் இன்சைட் ரஷ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை பறக்க விட்டு இந்த மிலிட்ரி பேஸ் இதெல்லாம் அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரோன்களை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருந்தாங்க இல்லையா. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் வழியாக ஒரு ஷிப்மெண்ட் வந்து லார்ஜ் ஷிப்மெண்ட் ட்ரோன் ஷிப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ளே வந்திருக்கு. என்ன பார்க்கறதுக்கே தினசா இருக்குது, வண்டி நிறுத்தப்பா அப்படிங்கிற செக் பண்ணிக்கிறாங்க. இதை முதல்லயே பண்ணியிருக்கணும். கஜகஸ்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பார்டர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக இருந்திருக்கிறாங்க. இப்போல்லாம் எல்லாம் உஷாராயிட்டதுனால இப்போ அந்த வழியாக வரக்கூடிய வண்டிகள்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. கஜகஸ்தான் பார்டர்லேருந்து உள்ளே வரக்கூடிய இந்த ட்ரோன்கள், அதாவது அதிகமான ட்ரோன்கள், அதுவும் பாம்பு போடக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ட்ரோன்கள், நல்லா ஹெவி ட்ரோன்கள் தான் இதில் வந்துருக்கு. இதில் என்னென்னலாம் பார்ட்டு அக்காக்கா கழட்டி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கார்கோ இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கையகப்படுத்திட்டாங்க. இது யாராவது ஆர்டர் பண்ணியிருக்கணும்ல, ரஷ்யாக்குள்ள ஒரு நபர் ஆர்டர் பண்ணியிருக்கணும்ல, அது கஜகஸ்தான்லேருந்து ஏற்றுமதி ஆகுது. ஸோ இப்போ அது யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நடந்த இடம் வந்து பண்ணால் சமாரா அப்படிங்கிற ஒரு பகுதி, அங்கே கஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பண்ணால் ரஷ்யா தரப்பு வந்து பிடிச்சிருந்துக்கிறாங்க. அதாவது அசம்பிள்டான ட்ரோன் இல்லை, டிஸ்அசம்பிள் தான். ஸோ இதோட டாக்குமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஓனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபோட்டோ கடை வச்சுக்கிறோங்க, பர்சனலாக வீடியோ ரெக்கார்டு பண்ணுறதுக்காக இது போல் நான் வாங்குறேங்க, எனக்கு நிறைய ஆர்டர் வருது, ட்ரோன் ஆர்டர் வருது, இது போல் ட்ரோன் கேமரா படம் முடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல் அவர் தரப்பு வந்து நியாயப்படுத்திக்கிறார். ஏன்பா குண்டை தூக்கி கொண்டு போய் போடுற மாதிரி ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு படம் பிடிக்கிறதுக்கு ஹெவி வெயிட் ட்ரோன், உனக்கு வந்து படம் பிடிக்கிறதுக்காக இத்தனை ட்ரோன்கள் வேணுமா, வண்டி நிறைய பொட்டி நிறைய ட்ரோன்கள் எடுத்து வந்து உனக்கு வேணுமா அப்படிங்கிற தீவிரமான விசாரணைகள் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த பதில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேளை இது சிக்கியிருந்ததுன்னா அந்த FPV ட்ரோன்கள் மாதிரி சூசைட் ட்ரோன்கள் மாதிரி இருக்கிறது பார்த்தோம். அந்த ஸ்பைடர் வெப்லேயே இந்த குண்டுகள் போட்ட ட்ரோன்கள் பார்த்தோம். இது அதை விட பெரிய அட்டாக்காக இருந்திருக்கும்.
ப்ராப்பராக இப்போ வரைக்கும் ஒரு ரீசன் ரஷ்ய தரப்பு வந்து கொடுக்கப்படலை எதுக்காக இந்த ட்ரோன்கள் வந்திருக்குன்னு. இது போல் இனி எத்தனை வண்டி பொட்டி பொட்டியாக போயிட்டு இருக்கோ, இல்லை போயிருக்கா, இல்லை டெலிவரி ஆயிருக்கா, ரெடி ஆகிட்டு இருக்கான்றது தெரில. ஒரு மாசான எஸ்கலேஷன் இருக்கும் ஒரு வேளை இது செய்கிறாங்க அப்படின்னா. பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்கு. அந்த பேச்சுவார்த்தைகளை கை கொடுக்கல அப்படின்னா இது போல் ஒரு மாசான ஒரு அஃபென்சிவ் ஆக்ஷன் ரஷ்யாக்குள்ளே நடக்குமா, அது மிக பெருமளவில் உலகப்போருக்கான வழியை வகுத்துடுமா அப்படின்ற அச்சங்கள் பலருக்கு இருக்குது. இது போல் எதுவும் நடக்காமல் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பேர் சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.